ஆனா பாத்தீங்கன்னா அது எப்பவுமே நம்ம அவங்க கிடைக்கணும்னு நினைச்சா அது எதிர்பார்க்க முடியாது. மனிதனுடைய சூழ்நிலை அது மாதிரி நம்ம சொந்த நம்பி இருக்கலாம். அவங்க ஒரு மாதிரி நம்மள ஒருவேளை ஏமாற்றிடலாம். அவருடைய எதிர்பார்க்கிற அன்பை நம்ம எதிர்பார்க்க முடியாது. நண்பர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்க, நல்ல சிநேகிதமா இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் அதே காலத்தில் எக்ஸ்ட்ரீமா பாத்தீங்கன்னா தாயோட அன்பு கூட இந்த காலத்துல மாறி போயிடுது. உலகத்திலே சிறந்த அன்பு தாயோட அன்பு. ஆனா அதுவும் ஒரு காலகட்டத்தில் வேறுபட்டு போயிடுது, மாறி போயிடுது. நம்ம பேப்பர்ல வாசிக்கிறோம், எல்லா காரியங்களும் கேட்கிறோம், பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த இயேசுவோட அன்பு மாறவே மாறாது. ஆண்டோட அன்பு என்றைக்குமே மாறாது. இந்த ஆண்டவர் இயேசு தான் நமக்காக இந்த உலகத்துல வந்தார். இயேசு நமக்காக வந்தார். ஒவ்வொரு மனிதனுக்காக இந்த ஆண்டவர் இயேசு நமக்காகவே வந்தாருங்க. ஒவ்வொரு மனிதனை வாழ வைக்க, ஆசீர்வதிக்க, அவன் நலமுடன் வாழ, சுகமுடன் வாழ. அவன் எந்த பிரச்சனை உலகத்துல பிரச்சனைகள் உண்டு, அது எல்லாவற்றிலும் மேற்கொண்டு அவனோட துணையாய், ஆதரவாய், எல்லாரும் ஒரு பக்கபலமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் உண்டு. அதற்காகவே இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்துல வந்தார். வரும்பொழுது அவர் பெரிய ஒரு மாளிகையில் பிறக்கலைங்க. அது மட்டும் நீங்க பாத்துங்க. ஒரு மாட்டு தொழுவத்துல சாதாரணமா ஏழ்மையாய் இயேசு வந்தார். வேதம் சொல்லுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஏழ்மையின் கோலத்தை மாற்றுகிறவர். நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை